சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. முதல் பொதுக்குழு கூட்டம். ஆனா இந்த கூட்டத்துக்கே மிகப்பெரிய தடைகளை தாண்டி தான் நாங்க நடத்தியிருக்கோம். மண்டபம் கிடைக்கல, இடையூறு கொடுக்குறாங்க, ஆளுங்க தரப்பு வந்து இடையூறு கொடுக்குறாங்க, இப்படிலாம் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, என்னுடைய சகோதரிகளே உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவாங்க அப்படின்லாம் சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க அவருடைய பேச்சு? அவருடைய பொதுக்குழுவுக்கு இடம் தர மாட்டோம் என்று தடை விதித்தது மண்டப உரிமையாளர்கள். மண்டபத்தினுடைய உரிமையாளர்கள் தான் இடம் தர மறுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசா போய் சொன்னது மண்டப உரிமையாளர்களிடத்துல இடத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு. இடம் கொடுக்காம போனதற்கு பின்னால் அரசியல் எல்லாம் இல்லை. இவர்களுடைய ரசிகர் மன்றத்தினர் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த காலத்தில் இவருடைய படங்கள் வெளிவந்த போது திரையரங்கங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகள் இப்போதும் அவர்கள் கண் முன்னால் இருக்கிறது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சார் வடபழனியில ஒரு தியேட்டரை அடிச்சு ஒட்டச்சு சீட்டெல்லாம் சுக்குடூராக்கி போட்டு திரையெல்லாம் கிழிச்சிட்டாங்க சார். என்ன செய்யறதுன்னே தியேட்டர் உரிமையாளர்களுக்கு தெரியல. இதெல்லாம் எதன் பொருட்டு நடந்தது? அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களை ரசிகர் மன்றத்துல வச்சிருந்ததுனால ரசிகர்கள் இன்னுமா மெச்சூரிட்டி வராம இருக்கும். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து ஆட்சியை பிடிக்க போறாரு. அதுதான் சார் நான் சொல்றேன். நல்லா பிடிக்குது சார். தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் அவர்தான் உறுதியா நம்புவோம். நம்ம நிச்சயமா ஆயிடுவார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா விடிஞ்சு பார்த்தா தான் தெரியும் பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் முதலமைச்சரா இருப்பார், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு இவருடைய ரசிகர்கள் மீது ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல. இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிடுவாங்க, சிறுபிள்ளைத்தனமான கூட்டம் இந்த கூட்டம். இதுக்கு எந்த விதமான பக்குவமும் கிடையாது. இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பக்குவப்படுத்துபவரா இருக்கணும். இவரே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசக்கூடிய நபராக வெளிப்படுறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டா யார் தடுக்கிறா? புஷி ஆனந்த் போய் தடுத்துருவாரா? இல்ல அந்த கட்சியில இருக்கிற ஆதவ அர்ஜுன் மாதிரியான ஆட்கள் போய் தடுத்துருவாங்களா? ஆதவ அர்ஜுனுக்கே முதல்ல அரசியலுக்கு பக்குவம் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யாரு போய் தடுக்க முடியும்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தியேட்டர் உரிமையாளர்களினுடைய சங்கடத்தை அறிந்த திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர்கள் தர மறுத்துட்டாங்க. இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்பந்தம்? எது எடுத்தாலும் தமிழ்நாடு அரசு தான். இந்த கருணாஸ் ஒரு படத்துல சொல்ல, ஏன்டா பக்கத்து வீட்டுல பாவாடை காண போனதுக்கெல்லாம் நான் தான் காரணமாடா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி நீங்க எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு அரசையே காரணம் சொல்லுகிறீர்கள். சரி, பொதுக்குழுவை இன்னைக்கு நீங்க நடத்துறீங்க. சகோதரிகள் முடிவு கட்டுவார்கள். எத்தனை சகோதரிகள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்க? எத்தனை சகோதரிகள்கிட்ட நீங்க போய் பேசுனீங்க? நீங்க உங்களுடைய பனையூர் பங்களாவுக்கு ஒரு 4 சகோதரிகளை வர வச்சு நிவாரண பொருட்களை கொடுத்தீங்க. அந்த சகோதரிகள்கிட்ட மட்டும் கருத்து கேட்டீங்களா? தமிழ்நாட்டினுடைய வீதிகளுக்கு இறங்கி வாங்க சார். இறங்கி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகளினுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குன்னு நீங்க பாருங்க. இலவச பேருந்தின் மூலமாக தனிநபர் வருவாயை இந்த 3 ஆண்டுகளில் பெருக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதற்கு காரணம் யார்? திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும்ல. ஜெயரஞ்சன் தலைமையிலான குழு பொருளாதார ஆய்வறிக்கை ஒண்ண சமர்ப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப நாள்லாம் ஆயிரல, இப்பதான் சமர்ப்பிச்சாங்க. அதுல சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவினுடைய தனிநபர் வருவாயை விட 13 மடங்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு தனிநபர் வருவாய் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவை விட 13 மடங்கு அதிகமாயிருக்கும் சார். அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா, அன்றாடம் பொருளீட்டக்கூடியவர்களினுடைய பொருள் அவர்களுடைய பொருளாதார தேவைக்கே முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. ஏன்னா 40 ரூபாய் கொடுத்து போகணும், வேலை முடிச்சுட்டு 40 ரூபாய் கொடுத்து திரும்பி வரணும். 80 ரூபாய் சராசரியா ஒருவருடைய பேருந்து கட்டண செலவு. அந்த கட்டண செலவை முழுவதுமாக அரசு ஏற்று அந்த இழப்புகளை அரசே ஏற்றுக்கொண்டு இலவச பயணங்களை மகளிருக்கு தந்திருக்கிறது. இதன் மூலமாக எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனையை இந்த முதலமைச்சர் செய்து முடித்திருக்கிறார். போகாமே 20% வாக்கு வங்கி நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பெண்களுமே விஜயை பத்தி தான் கேட்கிறாங்க. நீங்க எப்போ வரப்போறீங்க, உங்களுக்கு நான் ஓட்டு போட தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. எந்த தேர்தல்ல 20% வாக்கு வங்கி வச்சிருக்கிறதா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க? நீங்களே ஒரு சென்சஸ் ஒண்ணு எடுத்தீங்களே, புள்ளி விவர கணக்கு ஒண்ணு எடுத்து நீங்களே வெளியிட்டு உங்களுடைய ட்விட்டர் பக்கங்கள்லயே உங்களுடைய சமூக வலைதளங்கள்லயே நீங்களே பதிவிட்டு புலங்காகிதம் அடைஞ்சுக்கிட்டீங்களே, அதுதான் கணக்கா? எந்த தேர்தலை சார் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க? நீங்க தான் கல்யாணம் பண்ணா அமெரிக்கா மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற மாதிரி நேரா 2026 தேர்தல் தானே. இடையில ஈரோடு தேர்தல் வந்துச்சு, எங்க சார் போனீங்க? உங்களுக்கு 20% வாக்குகள் இருக்குல்ல, நீங்க நிரூபிச்சு காட்டலாம்ல. உங்களை காரி துப்பி
நீங்க ரோட்ல நின்னா லாரியில அடிபட்டு சாவீங்கன்னு சொன்ன உங்களை இந்த அளவுக்கு மோசமாக விமர்சித்த ஒருவன் ஈரோடு தேர்தல் களத்துல நின்றான்ல. உங்களுடைய கொள்கை வழிகாட்டின நீங்க அடையாளப்படுத்திய பெரியாரை இழிவு செய்து பேசிய ஒரு அயோக்கிய பய தேர்தல் களத்துல நின்னான்ல. இதை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு திராணியோ தெம்போ இருந்ததா? நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல மன்னராட்சி நடத்துகிறது திமுக. சரி சார், மன்னராட்சி நடத்துவதாகவே இருந்து கொள்ளட்டும், மன்னராட்சி என்றே வைத்துக் கொள்வோம். அந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன் தேர்தல் களத்துக்கு நீங்க வரல? ஏன் சார் பயந்து ஓடிட்டீங்க? ஏன் நீங்க வரல சொல்லுங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க தேர்தல் களத்துக்கு வரமாட்டீங்க. விமர்சனத்தை எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. 20% வாக்கு வங்கி இருப்பதாக உங்களுக்கு நீங்களே முடிசூடிக்குவீங்க. என்ன மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, உங்களுடைய ரசிகை பெருமக்கள் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. சகோதரிகள் எல்லாம்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா பெண்களும் சேர்ந்து சொல்லிட்டாங்களா? எல்லா பெண்களுடைய இதயத்திலும் நீங்க இடம் பெற்றுட்டீங்களா? அப்படி என்ன சார் நீங்க பெரிய சாதனையை படைத்து இந்த நாட்டுக்கு உண்டான அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற சர்வ வல்லமை உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு இது வரைக்கும் என்ன சார் செஞ்சிருக்கீங்க? இல்ல இப்போ கல்யாண மண்டபத்துல வந்து பெண்கள் உங்களுடைய பாதுகாப்பு எடுபடாத ஒரு விமர்சனம், அது மக்கள்கிட்ட எடுபடாது, பெண்கள்கிட்ட எடுபடாது. நீங்க சொல்றது போல திமுக ஆட்சியில பெண்களுக்கு செய்த நல உதவிகள்னால அவங்க மேம்பட்டு இருக்காங்க, தமிழ்நாடுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல விஜய் இந்த கருத்தை முன் வச்சா எடுபடான்னு அவருக்கு தெரியாதா? அதாவது விஜய்க்கு அரசியலே தெரியாது சார். கருத்து வச்சா எடுபடாதுன்னு தெரியாதான்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு அரசியலே தெரியாது சார். அரசியல் தெரிந்தா இப்படி எல்லாம் பேசுவாரா சார்? ஒரு அரசை எதிர்த்து விமர்சனங்கள் எப்படி கூர்திட்டப்பட வேண்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு அரசை எதிர்த்து விமர்சனங்கள் எப்படி கூர்திட்டப்பட வேண்டும்? முதல்ல நீங்க திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணி களத்துக்கு வந்துட்டீங்க. திமுக தானே பிரதான எதிரி. அண்ணா திமுக உங்களுக்கு எதிரி இல்ல, அப்படித்தானே? திமுக தானே பிரதான எதிரி. அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் போது நீங்க அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்திட்டீங்களா? களத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? திமுகவுக்கு மாற்று நான் தான்றத களத்துல போய் நீங்க சொல்லிட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்களை அவர்களுடைய பகுதிக்கே நீங்க போய் சந்திச்சிருக்கிறீங்களா? பரந்தூர் மக்களை போய் சந்திச்சதை தாண்டி நீங்க சென்னைக்கு வெளியில வந்தது எப்ப சார்? சொல்லுங்க சார். உங்களுடைய மாநாடு நடத்தும் போது வந்தீங்க. அதன் பிறகு நீங்க எப்ப வந்தீங்க? சென்னைக்கு வெளியில் எப்ப வந்தீங்க? உங்களுடைய கால் செங்கல்பட்டு தாண்டி இருக்கா? ராயப்பட்டால இஃப்தார் நோம்பு நடந்துச்சு இல்லையா? அதான் சார், சென்னைக்கு வெளியிலன்னு நான் கேட்டேன். ராயப்பட்டு எங்க இருக்கு? சென்னையில தானே இருக்கு. சென்னைக்கு வெளியில எங்க சார் வந்திருக்கீங்க? சென்னை தலையில கண்டீங்கன்னா மேயர் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போறீங்களா? அடுத்த 2 மாசத்துக்குள்ள நாங்க போராட்ட காலத்தை அமைக்க போறோம் அப்படின்றாரு. அதுதான் சார். எவ்வளவு நாளா சார்? கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் சார் ஆச்சு? கட்சி தொடங்கி 1 வருஷம் கழிச்சுதான் சார் மாவட்ட செயலாளரே போட்டீங்க. நீங்க மாவட்ட செயலாளர் போட்டு எத்தனை மாசம் ஆச்சு? எந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நியமனம் பண்ணிருக்காரா? நகர செயலாளர் நியமனம்? கட்சி கட்டமைப்பு முதல்ல வந்துருச்சா உங்களுக்கு? உங்களுடைய கட்சி கட்டமைப்பையே முதல்ல பலப்படுத்திக்க முடியல. நீங்க என்னென்ன கட்சிகளினுடைய அணிகள்ங்கிறதே 1 வருஷம் கழிச்சுதான் சொன்னீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்கு என்னென்ன கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு என்ன, சார்பு அணிகள் என்ன அப்படிங்கிறத 1 வருஷம் கழிச்சு அறிவிக்கிற ஒரு கட்சியை நீங்க கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது உலகத்துல உண்டா இது? அந்த கட்சி தான் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அதனால இவர்களுக்கு அரசியலே தெரியாது என்பதுதான் யதார்த்தமான சார். மக்கள் மனநிலை என்னன்றதை நீங்க போய் களத்துல இறங்கினாதான் சார் தெரியும். மக்கள் மனநிலை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து பேசுறாரு இல்லையா? என்ன பாதுகாப்பு இல்லை? இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எவ்வளவு துரித கதியில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை சொல்லுங்க. எவ்வளவு துரித கதியில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வேறு மாநிலங்களை பார்த்திருக்காரா? வேறு மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரியுமா? ஷூட்டிங்காவது போறாருல, அங்கேயாவது போய் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது விசாரிச்சிருக்கிறாரா? பீகாருக்கு போயிருக்கிறாரா? உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கிறாரா? ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறாரா? அந்த மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 2021 தானே சார் திமுக ஆட்சி. அதுக்கு முன்பு யாருடைய ஆட்சி சார்? அந்த ஆட்சி காலத்துல என்ன சார் நடந்தது? அந்த ஆட்சி காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? பொள்ளாச்சி விவகாரம்னு ஒண்ணு இருந்தது இல்ல சார்? ஒரு பிரபல வார ஏடு அந்த செய்தியை எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கலன்னு சொன்னா அந்த செய்தி நாட்டு மக்களுக்கு வந்தடைந்திருக்காது இல்ல சார்? அதை செய்கிற வரை கள்ள மௌனம் காத்து ஒரு முதலமைச்சர் இங்க இருந்தார்ல சார்? அது குறித்து பேசுவதற்கு திராணி இருக்கா சார்? எப்ப பார்த்தாலும் இல்ல ஒரு நிமிஷம், எப்ப பார்த்தாலும் 2 முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க, பெண்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க. சரி, நேத்து வக்பு சீர்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலிருந்து முதலாக திராணி உள்ள ஒரு முதலமைச்சர்
அனைத்து கட்சியினுடைய ஆதரவை திரட்டி தீர்மானத்தை போட்டிருக்காருல்ல, உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? உங்க நிலைப்பாடு என்ன சார்? சொல்லுங்க சார். ராயப்பேட்டைக்கு எங்கேயோ வந்தாரு நீங்க இப்ப சொன்னீங்களே, எங்க வந்தாரு? நோன்பு திறக்க வந்தாருன்னு சொன்னீங்கல்ல. நோன்பு திறந்துட்டா முடிஞ்சிருச்சா? இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை உரிமையை தகர்த்தெறிகிற வேலையை இந்த அரசு செய்யுது சார். ஒன்றிய அரசு. உங்களுடைய குரல் என்ன சார் அதுல? நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? நீங்க யார் பக்கம் வரணும் இல்லைங்க, உங்களுடைய உரிமை. நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்கள் முஸ்லிம்களுக்கு அரணாக இருப்போம்னு சொல்லிட்டு மறுநாள் காலில் போய் அமித்ஷா காலில் கூட போய் விழுவுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா திராணி இருக்கா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அறிவிக்கிறதுக்கு? ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க? ஏன் வாய் மூடியே இருக்கீங்க? அது என்ன சார், திமுகனா வாய் நீளும், பாஜகனா வாய் முடிக்குமா? என்ன வாய் சார் அந்த வாய்? என்ன சார் உங்க கொள்கை? என்ன சார் உங்க நிலைப்பாடு? என்ன சார் உங்களுக்கு அரசியல் புரிதல்? நீங்க சொல்லுங்க. திமுகவை வீழ்த்துவதற்காக உங்களை ஒரு ப்ராடக்டா தயார் பண்ணிருக்கிறாங்க. மேட் இன் அப்படின்னு வரும் பார்த்திருக்கீங்களா? டப்பால எல்லாம் போட்டு எந்தெந்த ஊர்ல தயாரிச்சுங்க, மேட் இன் இந்தோனேஷியா. இது வந்து மேட் இன் நாக்பூர் சார். எங்களுக்கு அது தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமா அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல, திமுக விமர்சனம் செய்தாலே அவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஆட்களாவா இருப்பாங்க. பாஜகவினுடைய ஆட்கள்னு நாங்க சொல்லலையே. பாஜகவினுடைய ஆட்களாக இருப்பாங்கன்னு நாங்க எடுத்த எடுப்புலயே சொல்லலையே. இவருடைய நகர்வுகள் அப்படித்தானே இருக்கு. நீங்க மூன்றாவது மாற்று தானே சார், அப்படித்தானே வந்திருக்கீங்க. திமுக, அண்ணா திமுக, இங்க அரசியல் இப்படி இருக்கு. மூன்றாவது யாரு? தமிழக வெற்றி கழகம். சரிதானே? அப்ப நீங்க ரெண்டு கட்சியும் செய்திருக்கிற தவறுகளை சமமா சுட்டி காட்டுங்க. ரெண்டு கட்சிகளையும் வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுத்து பாருங்க. இப்ப திமுகவை நீங்க வீழ்த்திட்டீங்க. இப்ப எல்லாம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? சில அரசியல் விமர்சகர்கள்லாம் ஞானி போல சில கருத்துக்களை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வியக்கத்தக்க கருத்துக்களா இருக்கும். சமயத்துல ஊடகங்கள்ல பாக்குற போது பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்னு சொல்ற கருத்துலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தானே அதிகாரத்துல இருக்கு, திமுகவை வீழ்த்திட்டா அதுதான் திமுகவை நோக்கி அவருடைய விமர்சனத்தை கூர்மையா வைக்கிறாரு. சபாஸ், அருமையான செய்தி. இந்த செய்தி இப்படி சொல்லுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? இதுல என்ன ஒரு சூழ்ச்சமா இருக்குன்னா, திமுகவை இன்னைக்கு நிலைமைக்கு வீழ்த்திட்டா ஆட்சி அதிகாரத்துக்கு யார் சார் வரும்? நீங்க சொல்லுங்க சார், ஒரு பத்திரிகையாளரா. அதிமுக தான் வரும். அப்ப அதிமுகவை சமமா வீழ்த்தினா தானே சார் மூன்றாவது பெரிய கட்சியா நீங்க உருவெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து சேரும். அப்ப அதிமுக அப்படியே அந்த கட்டடத்தை தொடாம விட்டு வச்சுட்டு, இந்த கட்டடத்துல மட்டும் நான் இடிச்சு இந்த கட்டடத்தை தரமட்டமாக்கிடுவேன், இடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த கட்டடம் விழுந்துட்டா அந்த கட்டடம் முழுமையா நிக்கும். இந்த கட்டமைப்புக்கு இணையான கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் சீர்கெட்டு போச்சு அந்த கட்டமைப்பு. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் பால்பட்டு போயிருச்சு அந்த கட்டமைப்பு. அதுக்கு முன்பு வரைக்கும் திமுகவை போன்ற கட்டமைப்பு கொண்டிருந்த கட்சி தான் அதிமுக. இப்பவும் திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக தான். திமுக வீழ்த்தப்பட்டால் அதிமுக அரியணை ஏறும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப அதிமுக அரியணை ஏறுவதற்கு தான் நீங்க திமுகவை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? இல்ல, மற்றவங்க பற்றி கவலை கிடையாது. இது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமான தேர்தலாக இருக்க போகுது 2026ல. டிஎம்கேவா டிவிகேவா, அவ்வளவுதான். இதுக்குதான் நான் சொன்னேன், அவருக்கு அரசியலே தெரியலன்னு. நீங்க கேட்டீங்கல்ல, இது கூடவா தெரியாம இருக்காரு அப்படின்னு. அந்த அரசியலே தெரியல. நீங்க நம்பர் 2ல ஒருத்தர் இருக்காரு, நம்பர் 1 காலி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 2 நம்பர் 1க்கு வந்துருவாரு. அதுதான் சார் நியதி. இதுதான் எங்கும் நடக்கிற செய்தி. நீங்க நம்பர் 2வை விட்டு வச்சுட்டு நம்பர் 1 மட்டும் வீழ்த்துறீங்கன்னா நம்பர் 2 நம்பர் 1 இடத்துக்கு வருவதற்காக நீங்களே உங்கள் தோள்களை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறீர்கள் என்று பொருள். மறைமுகமாக அவர்களுடைய அரசியல் லாபத்துக்கு நீங்கள் பயன்படுகிறீர்கள் என்பதுதான் பொருள். அந்த வேலையைத்தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரிந்து செய்கிறாரா, தெரியாமல் செய்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு செய்தா அவர் நாக்பூரினுடைய அஜெண்டாவை செயல்படுத்துறார், தெரியாமல் செய்தார் அவள் அரசியல் புரிதலற்று செயல்படுகிறார். இது ரெண்டு தான் செய்தி. இதை தாண்டி வேற ஒண்ணுமே விஜய் கிட்ட இல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயத்த முக்கியமா வைக்கிறது என்னன்னா, அரசியல்னா எல்லா குடும்பம் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்கணுமே தவிர, இல்ல அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்றது அப்படிதான் இருக்கணுமே தவிர, ஒரு குடும்பத்தை சார்ந்து மட்டுமே ஆட்சி அப்படின்றது அது சரி கிடையாது. அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றது அவருடைய இலக்கு. அதான அவர் சொல்ற குடும்ப ஆட்சின்றாரு, மன்னர் ஆட்சின்றாரு. அதை குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னா அவர் திமுக சொல்றாரா பாஜக சொல்றாரு? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்ப இந்த கிரிக்கெட் விளையாட தெரிந்தவர்கள், கிரிக்கெட் பத்தி நூக்கன் கார்னர் தெரிஞ்சவர் தானே சார் பிசிசிஐக்கு சேர்மனா இருக்க முடியும்? பிசிசிஐக்கு யார் சார் சேர்மனா இருக்க முடியும்? இப்ப யார் சார் சேர்மனா இருக்காங்க? அமித்ஷாவினுடைய புள்ள தானே சார் சேர்மனா இருக்காரு. அமித்ஷாவினுடைய மகன் என்பதை தாண்டி ஏதாவது ஒரு தகுதி இருக்கா சார் ஜெய்ஷாவுக்கு? நீங்க சொல்லுங்க. பியூஷ் கோயலினுடைய அப்பா யாரு சார்? எப்படி சார் பியூஷ் கோயல் அந்த பொறுப்புக்கு வந்தாரு?
சரி சார். அது கூட நம்ம விட்டுருவோம் சார். ராஜ்நாத் சிங்கினுடைய பையனுக்கு எந்த அடிப்படையில சார் சீட்டு குடுத்தாங்க? ராஜ்நாத் சிங்கினுடைய பையன் ராஜ்நாத் சிங்குக்கு மகனாக இருந்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக தானே சீட்டு குடுத்தாங்க. எடியூரப்பாவினுடைய வாரிசுகள், எடியூரப்பாவினுடைய உறவினர்கள் கர்நாடக பாஜகவுல எந்த அளவுக்கு கோல் வச்சுறாங்கன்னு சொல்லி பொம்மை பிரச்சனை பண்ணார் சார் முன்னாள் முதலமைச்சர். அவருக்கும் எடியூரப்பாவுக்குமான பிரச்சனையே உட்கட்சிக்குள்ள எப்படி நடந்ததுன்னு சொன்னா, சொந்தக்காரங்களை, வேண்டியவர்களை, உறவினர்களை கொண்டு வந்து கட்சிக்குள்ள புகுத்துறாரு அப்படிங்கிறது தான் அங்க இருந்த மிக முக்கியமான பிரச்சனையே. இப்படி எல்லா கட்சிக்குள்ளயும் இந்த பிரச்சனை இருக்கு சார். பாஜகக்குள்ள இன்னும் கூடுதலாக இருக்கு. நீங்க அப்படியே பக்கத்துல சுத்தி முத்தி பாக்குறதுனால உங்களுக்கு இங்க நடக்கிறது மட்டும் தெரியுது. நீங்க கொஞ்சம் மேலையும் பாருங்க. மேல இருந்து பார்த்தாதான் அரசியல் பார்வை என்பது ஏரியல் வியூவா இருக்கணும். அரசியல் பார்வை எப்படி இருக்கணும்னா, மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கணும். கீழிருந்து இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்தா இப்படிதான் தெரியும். அப்ப நீங்க யாரை எதிர்க்க வேண்டும்? திமுகவை எதிர்த்து வாங்க. திமுகவை எதிர்க்க கூடாது, திமுகவை அப்படியே விட்டுருங்க, திமுகவை எதுவும் அடிக்காதீங்க அப்படியெல்லாம் இங்க சொல்றதுக்கு நீங்க அடிங்க. அப்பதானே திமுக அவங்க பங்குக்கு உங்களை திருப்பி அடிப்பாங்க. அப்பதானே கொள்கை யாருகிட்ட இருக்குன்னு தெரியும். சார், இங்க ஒரு பலமான எதிர்கட்சி தேவை சார். நான் இல்லைன்னே சொல்லல. இப்ப திமுகவுக்கு மாற்றாக பலமான ஒரு எதிர்கட்சி இல்ல. இதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக சர்வரோக நிவாரணி. அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். அவர்கள் புத்தனின் பிள்ளைகள், காந்தியின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். அதனால அவர்களை குறை சொல்லிடாதீங்கிறது இல்ல சார் இங்க செய்தி. இருப்பதிலேயே கொள்கை குன்றாமல் இருக்கிற ஒரு கட்டமைப்பாக அது இருக்கு. வக்பு சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்தா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில சொன்ன எந்த கோரிக்கைகளையும் கேட்காம பாஜக கார சொன்ன 14 திருத்தங்களை மட்டும் கொண்டு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணி நாடாளுமன்றம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்தல்ல சார், ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து எல்லோரும் போராடி கொண்டிருந்த போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கூட்டி ஒரு தீர்மானத்தை இந்த முதலமைச்சர் தான் சார் போட்டாரு. நீ என்னுடைய கல்விக் கொள்கையில தலையிடக்கூடாது, என்னுடைய கல்விக் கொள்கை எனக்கானது, இது என்னுடைய மூத்தோர்கள் வகுத்து கொடுத்த நெறி, அண்ணா உருவாக்கியது, கலைஞர் பாதுகாத்தது, ஜெயலலிதா அம்மையார் பாதுகாத்தது, எம்ஜிஆர் பாதுகாத்ததுன்னு சொல்லி திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு சேர்த்து தந்தா அந்த மொழிக் கொள்கைய இருமொழி கொள்கையா தான் வச்சிருப்பேன், ஒன்னால முடிஞ்சதை பாடுறான்னு சேலஞ்ச் பண்ண முதலமைச்சரா இந்த முதலமைச்சர் தான் இருந்தாரு. இன்னொன்னையும் சொல்றேன், அப்படி சேலஞ்ச் பண்ணதுனால நான் உனக்கு கல்விக்கான நிதியை தரமாட்டேன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசினார் சார் இந்த நாட்டுல. ஒன்றிய அமைச்சர் பேசியதற்கு பிறகு நீ நிதி தரமாட்டேன்னா நான் ஏன்டா உனக்கு ஜிஎஸ்டி கட்டணும், வரிகோடா இயக்கம் நடத்திடுவேன்னு எச்சரிக்கை விடுத்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சராகத்தான் இருந்தார். இப்படி ஒன்றிய அரசினுடைய எதேச்சதிகார போக்க பார்த்து சவால் விடுகிற, சண்டமாருதம் செய்கிற எந்த முதலமைச்சரும் கண்ணு கட்டிய தூரம் வரை இந்திய துணைக்கண்டத்துல தென்படல சார். இந்த முதலமைச்சர் தான் சார் தென்பட்டாரு. அதனால இந்த முதலமைச்சருடைய கரத்தை இறுக பற்றிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த முதலமைச்சரே தவறு செய்வார், தவறு செய்ய மாட்டாருன்னா இல்ல, அதை சுட்டி காட்டுவதற்கு இங்க ஒரு பலமான கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதற்குண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டு விஜய் வர சொல்லுங்க. அதிமுக பால்பட்டு போச்சு இல்ல சார். அதிமுக எதிர்க்கிற துணிச்சல் இல்லாமல், தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல் போச்சு இல்ல சார். அதிமுகவின் என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறைகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டார்ல சார். இனிமே மண்ணை போட்டு மூடுற வேலைதான் சார். மூடிய பிறகு அந்த இடத்துக்கு ஒருவர் வந்து சேரணும்ல சார். அது விஜயாக இருந்தால் மகிழ்ச்சி தான் சார். பாஜக வந்துடக்கூடாது சார். விஜயா இருந்தாலும் சந்தோஷம் தான் சார். ஆனா விஜய்க்கு அதற்குண்டான தகுதி இருக்கா? நீங்க அந்த இடத்துக்கு வந்து நின்றுவீங்களா? உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கங்க. நீங்க முதல்ல மாநில சுயாட்சி பேசுகிற இயக்கம் தான் என்பதை நீங்கள் பட்டவர்த்தனமாக பறைசாட்டுங்க. நீங்க சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஒன்றிய அரசினுடைய கையாலாகத்தனத்தையும் நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். அதை எதிர்த்து களத்துக்கு வாருங்கள். தமிழ்நாடு அரசு செய்கிற தவறுகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். நீங்கள் யார் யாருக்காக அரசியல் இயக்கம் நடத்தப் போகிறீர்கள், யாருக்காக இந்த அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொன்ன பிறகு நான் தான் மாற்று, எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுங்க. மக்கள் ஏத்துக்குவாங்க. இப்ப மக்கள் சிரிக்கிறாங்க சார் உங்களை பார்த்து. உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்றாங்க. நீங்க திமுக விஷயத்துல மட்டும்தான் கண்ணை திறப்பீங்க. மத்த விஷயத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அவர் மலையிலிருந்து கீழே விழுந்துருவாரு விஜய். பாத்திருக்கீங்களா? விழுந்த பிறகு அவருக்கு எதுவுமே காதுல கேட்காது. அவருடைய நண்பரோட பேர் அரவிந்தா அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த காதுல கேட்கும். பேர் எனக்கு சரியா தெரியல, என்னுடைய நினைவு சரியா தெரியல. ஆமா, அந்த மாதிரி அந்த பேரு மட்டும் தான் கேட்கும். அது மாதிரி இப்ப இவர் மலையிலிருந்து விழுந்த மாதிரியே இருக்காரு சார். திமுக அப்படிங்கிற பேரு மட்டும் தான் சார் காதுல கேக்குது. பாஜகன்னா கேட்க மாட்டேங்குது சார்.
அதிமுகன்னா கேட்க மாட்டேன் சார். அவரு முதல்ல ஸ்டெடி மைண்டுக்கு வந்து எல்லாருக்குமான அரசியலை செய்யட்டும் சார். அதன் பிறகு இவர்தான் எதிர்ப்பு குரல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனம் வந்து சார். எம்ஜிஆர் வெளியில வந்தப்ப எம்ஜிஆர் என்கிற திரை பிம்பம் தான் சார் அவரை இயக்குச்சு. மேற்கே உதித்த மேன்மை சூரியன் பாரு விளம்பரி ஜான். அப்படிப்பட்ட ஒரு வசீகர தோற்றம் தான் அவரை இயக்குச்சு. அடுத்தடுத்த முறை அந்த வசீகர தோற்றமே அவரை தொடர்ந்து அரியணையில் இருக்க வச்சுச்சா? இல்ல. அவர் திமுகவுக்கு நான் தான்டா மாற்று, என்னை விட்டால் திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த மண்ணில் நாதி இல்லை என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி திமுக எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தி அவர் ஒரு லீடரா எமர்ஜ் ஆனார் சார். ஃபர்ஸ்ட் தான் சார் அந்த திரை பிரபலம் என்கிற அந்த மினுமினுப்பு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து அவர் தலைவரா உருவெடுத்துட்டாரு சார். அவருடைய அடுத்த வளர்ச்சி தலைவர் ஆக்கிடுச்சு சார், முதலமைச்சர் ஆக்கிடுச்சு சார். அதனாலதான் சார் மக்கள் அதிகாரத்தை நிரந்தரமா அவர் கையில கொடுத்து வச்சிருந்தாங்க. அவர் சொல்கிற தேர்தலில் எல்லாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்து மக்கள் வாக்களிச்சாங்க சார். அந்த தகுதியோடு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார்ல சார். அந்த இடத்துக்கு விஜய் வரட்டும் சார். விஜய் தமிழ்நாடு ஆராதித்து வரவேற்கும். ஆனால் அப்படி இல்லாமல் தொடர்ந்து திமுகவை மட்டுமே நொட்டை சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையை விஜய் செய்வார் என்று சொன்னால் விஜய் அம்பலப்பட்டு போவார். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.